கரெக்டா திருச்சபையில இருப்பான், அவனுக்கு உள்ளுக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபம் ஒரு நாள் காணாம போயிடும். அல்லேலூயா. சர்ச்சுக்கு ஒழுங்கா தான் வருவான், ஒழுங்கா ஜெபம் பண்ணா, ஒழுங்கா ஸ்தோத்திரம் பைபிள் வாசிப்பான், ஒழுங்கா எல்லா ஆராதனைகள் கலந்து கொள்வான். திடீர்னு அவனுடைய ஜெப வாழ்க்கை ஸ்தோத்திரம் காணாம போயிடும். திடீர்னு அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு காணாமல் போகிற அனுபவம் வந்துடும். நல்லா பைபிள் வாசிச்சுட்டு இருக்கவன் திடீர்னு பைபிள் வாசிக்க மாட்டான். அல்லேலூயா. இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில இவன் எங்க போயிட்டான்? காணாமல் போயிட்டான். அல்லேலூயா. ஆனா ஆள் எங்க இருக்கு? திருச்சபைக்குள்ளதான் இருக்கான், தோட்டத்துல தான் இருக்கான், வயல்ல தான் இருக்கான். காணாமல் போன ஸ்தோத்திரம் ஆடுகள் இஸ்ரவேல் வீட்டாருக்கு உள்ளே இருக்கிறான். ஆனா ஆள் யாரு? காணாமல் போயிட்டான். பார்க்கிறவனுக்கு இது தெரியாது. ஏன் அந்த ஆடுக்கே தெரியாது நான் காணாம போயிட்டேன்னு? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு ஆடு காணாம போச்சுன்னா முதல்ல அந்த ஆட்டுக்கு தெரியணும் நான் காணாம போயிட்டேன்னு. அல்லேலூயா. இப்ப என்னுடைய வாழ்க்கையில ஜெபம் என்கிறது காணாம போயிட்டு, வேத வாசிப்பது என்று காணாமல் போயிட்டு, திருச்சபை காரியங்களிலே முன்னின்று செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் காணாமல் போயிட்டு, இப்படி போக 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 ஒரு காலகட்டத்துல இந்த ஆடு என்ன ஆகுதுன்னா மொத்தத்திலே காணாமல் போன ஆட்டு கூட்டத்துல சேர்ந்தது. அல்லேலூயா. ஆமென். இப்போ இங்க காணாமல் போன ஆடு 16வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, இது என்ன ஆயிற்று? ஓநாயா மாறி போச்சு. அல்லேலூயா. ஆமா, திருச்சபைக்குள்ள இருக்கிற ஒரு ஆடு ஸ்தோத்திரம் அழைக்கப்பட்ட போது ஆடா அழைக்கப்பட்டுச்சு, ஜெபத்துக்கு வரும்போது ஆடா இருந்துச்சு. ஆமென். மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதா இருந்துச்சு. அந்த ஆடு குறிப்பிட்ட காலங்கள் தாண்டின உடனே 10 வசனத்துக்கு அதுக்கு பிறகு ஸ்தோத்திரம் அது என்னவா மாறி போச்சு? ஓநாயா மாறி போச்சு. ஓநாய் என்பது ஸ்தோத்திரம் வெளிப்படையாக அது ஓநாயா மாறல. வெளிப்படையாக எப்படி இருக்கு? ஆடாதான் இருக்கு, திருச்சபையில தான் இருக்கு. அதனுடைய குணங்கள் எப்படி மாறிட்டு? ஆமென். எப்படி மாறிட்டு? ஓநாயா மாறிட்டு. ஓநாய்க்கும் ஆடுக்கும் எப்பவுமே சம்பந்தமே கிடையாது. அல்லேலூயா. ஆட ஓநாய் எப்ப கொல்லலாம், விழுங்கலாம், எப்ப பட்சிக்கலாம்னு சொல்லி தான் ஓநாய் எப்பவுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கும். அல்லேலூயா. ஆமா, இப்ப திருச்சபையில ஸ்தோத்திரம் இவ்வளவு நாளும் ஆடாக ஒழுங்காக ஒழுக்கமாக இருந்த நாம நம்மள அறியாமலே நமக்குள்ள இருந்த சில காரியங்கள் காணாம போய் ஒரு நாள் ஓநாயா மாறிட்டோம். இந்த ஓநாய் என்ன பண்ணுதுன்னா ஸ்தோத்திரம் நம்மளை தேடி வருகிற ஒரு ஆட்டுக்கூட்டம் இருக்கு தெரியுமா, அதை பட்சிக்க பாக்குது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப ஆட்டுக்கே பிரச்சனை, பக்கத்துல ஆடே உட்கார முடியல. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஓநாய் எப்பொழுதுமே ஆட்டுக்கு எப்படி தான் இருக்கும்? அல்லேலூயா. எதிரா தான் இருக்கும். ஆமென்.